அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஃபாத்திஹா என்கின்ற வார்த்தையை நம்மெல்லாம் அதிகமாக கேட்டிருப்போம். தௌஹீத் வட்டத்தில் உள்ள மக்களை எடுத்துக்கொண்டால் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனில் உள்ள முதலாவது சூரா அப்படின்னு விளங்கியிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் விரிவாக முஸ்லிம்கள் மத்தியில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்ற ஒரு வார்த்தையாக இந்த ஃபாத்திஹா என்கின்ற வார்த்தை இருக்கிறது. குறிப்பாக ஆலிம்கள் மத்தியில் மிக அதிகமான புழக்கத்திற்குரிய ஒரு வார்த்தை ஃபாத்திஹா. ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் உள்ள முதலாவது அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் குறிக்கும். இந்த ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கென்று நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை வழங்கியதையே, நபிக்கு அந்த அத்தியாயத்தை கொடுத்ததையே ரொம்ப சிறப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். வலகத் ஆத்தைனாக்க சபஅம் மினல் மசானி, நபியே உமக்கு நாம் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வழங்கினோங்கிறான் அல்லாஹ். அதாவது ஒவ்வொரு தொழுகையிலேயும் நம்ம அல்ஹம்து சூராவை ஓதி ஆகணும். அப்போ இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையாக இருந்தாலும், முன்பின் சுன்னத்துக்களாக இருந்தாலும், இரவிலே தொழக்கூடிய இரவு தொழுகைகளாக இருந்தாலும், எல்லா தொழுகையிலையும் இது மீண்டும் மீண்டும் வருவதனால் அல்லாஹ் சொல்லுகிறான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 உனக்கு தந்தோங்கிறான். அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகக்கூடிய நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகையே இல்லைண்டாகும். அப்போ தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். இது மார்க்கத்தில் ஃபாத்திஹாவை பற்றியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இது எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லா வணக்கங்களிலேயும் புகுந்திருக்கக்கூடிய ஒரு பிதஅத்தாக இருக்கிறது. வணக்கம் என்பதை தாண்டி எல்லா சடங்குகளிலேயும் எல்லா நிகழ்வுகளிலேயும் இந்த ஃபாத்திஹாவை ஓதுறாங்க. அதாவது அல்ஹம்து சூரா, குல் வல்லாஹு சூரா, குல் பிரபில் ஃபலக் நாஸ், இந்த சூறாக்களை ஓதி அப்புறம் துவா செய்கிறது. இதுதான் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஓதப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் அல்ஹம்து சூரா, குல் பிரபில் ஃபலக் நாஸ், குல் வல்லாஹு அஹத், இந்த சூறா ஓதுறது. இதை எங்க எல்லாம் ஓதுறாங்க அப்படின்னு சொன்னால், மனிதனின் பிறப்பிலே இருந்து இறப்பு வரைக்கும் ஃபாத்திஹா ஓதுனா பரக்கத்து, சிறப்பு, நன்மை என்று எல்லா இடத்திலையும் ஓதப்படுது. ஒருத்தர் பிறந்தால் பெயர் வைக்கிறார் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்முடைய சமூகம் செய்து இஸ்லாத்தில் இல்லை. உங்க பிள்ளைக்கு நீங்க பெயர் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விரும்புகின்ற ஒரு நல்ல பெயரை சூட்டிக் கொள்ளலாம். அதே எல்லோரும் கூப்பிட்டால் அதுவே போதுமானது. அதற்கென்று ஒரு சடங்கை சில முஸ்லிம்கள் செய்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட அவங்க தாய் தான் பெயர் வச்சாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் என்று இவளுக்கு நான் பெயர் வைக்கிறேன், உஐதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவரையும் இவரது சந்ததியையும் ஷைத்தானின் தூண்டுகளில் இருந்து இறைவா காப்பாற்றுண்டாங்க. அப்ப பெயரை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆலிம்களை கூட்டு வைக்கிறாங்கல்ல, அங்க ஃபாத்திஹா ஓதப்படும். அடுத்த கட்டம் என்ன? ஹத்னா செய்யணும். ஹத்னா செய்வதையும் இன்னைக்கு அது ஒரு பிதஅத்தாக பெரிய சடங்காக செய்யறாங்க. அதிலேயும் இந்த ஃபாத்திஹா ஓதப்படுகிறது. திருமணத்திலே ஓதப்படுகிறது. ஒருவர் இறந்து போயிறாரு, ஜனாசா தொழுக வைக்கிறாங்க. ஜனாசா தொழுக முடிச்ச உடனே ஃபாத்திஹா, கபர்ல கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனே ஃபாத்திஹா. இப்படி எல்லா இடங்களிலேயும் இந்த ஃபாத்திஹாவை திரும்ப திரும்ப நம்முடைய சமூகம் ஓதுகிறது. இது இஸ்லாத்தில் கிடையாது, மார்க்கத்தில் காட்டித்தரப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யவே கிடையாது. ஃபாத்திஹா என்கின்ற பெயரில் இதையெல்லாம் ஓதிவிட்டு பிற்பாடு ஒரு கூட்டு துவாவையும் ஓதுவார்கள். இது மார்க்கத்தில் இல்லாத அம்சம். நபி அவருடைய வாழ்க்கையில குழந்தை பிறப்பு இருந்தது, ஹத்னா செய்யக்கூடிய கலாச்சாரம் அந்த காலங்களில் இருந்தது, திருமணங்கள் நடந்தது, மரணித்தவர்களுக்கு தொழுகை நடந்தது, அடக்கம் செய்யப்படக்கூடிய நிகழ்வு நடந்தது, இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. எந்த ஒரு இடத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்றோ ஓதி காட்டியோ இதை நடைமுறைப்படுத்துங்க, இதுல பரக்கத்தும் செழிப்பும் நன்மை இருக்குது என்றோ காட்டித்தரவில்லை. நம்முடைய சமூக மக்கள் மத்தியிலே இது தொடர்ச்சியான ஒரு பிதஅத்தாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பிதஅத்தா இருக்கிறது. இது பிதஅத் என்பதை சமூக மக்கள் உணர்ந்து இதை கைவிட்டு
நபி வழியின் அடிப்படையில் வர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன்.